வாழ்த்துக்கள். அதுக்காக எல்லா முன்னிலையிலும் உங்களை காட்டியாச்சு. பரீட்சை எழுதி கிளாட் எக்ஸாமில் நீ லா ஆகிறது ஆகாது உனக்கு வேறு விஷயம். உனக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போகிறதுக்கு இது ஒரு எலிஜிபிள் டெஸ்ட். ஓகேவாம்மா? வாழ்த்துக்கள். வாங்க. சூப்பர். அடுத்து வந்து நம்ம பள்ளியில் ரிசல்ட் குவார்ட்டர்லி எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. அதில் டி கிளாஸு 10th டி 12th டி 2 கிளாஸ்லேயும் ஆல் பாஸ். எல்லா வகுப்புமே பாஸ் ஆகணும். ஸ்கூல் ஃபுல் சென்டம் ரிசல்ட் வரணும். கடைசி நேரம் வரையிலும் நம்ம வந்து இன்னும் சென்டம் ரிசல்ட் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதுலேயும் இம்ப்ரூவ் ஆகணும். பாலபாரதி 571 இதான் முதல் மார்க். பரவாயில்ல. அதனால் 10th 463 இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும். எல்லாருமே போட்டி போடுங்க. டாப்பர் 10 மட்டும்தான் இங்கே நாங்கள் போர்டில் போட போகிறோம். அந்த டாப்பர் ஆகணும். போர்டில் போட்டோன்னே அந்த போர்டில் போட்ட பொண்ணுங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு பின்னாடி வர்றவங்க நம்மளை முந்திரக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தோடு நீங்கள் எல்லா தேர்வையும் படிக்கணும். நல்லா படிங்க. 2-3 டைம் நீங்களாகவே இம்போசிஷன் வீட்டிலே எழுதி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து எழுதி பார்க்கணும்னு நினைக்காதீங்க. இப்போ வந்து நம்ம ஃபெயிலியர்ஸ் வந்து இம்போசிஷன் எழுத சொல்கிறேன். இம்போசிஷன் இல்லை, அதுக்கு பேர் நினைவாற்றல் ஏற்படணுங்கிறதுக்காக தான். ஒரு கேள்வி தப்பாக இருக்குது, நம்மளால் எழுத முடியலை, கஷ்டமாக இருக்குன்னா ஏன் காரணம் என்னென்னா அது நிறைய நேரம் படிக்கலைன்னு அர்த்தம். யாருக்கு ஈஸி அப்படின்னா நிறைய நேரம் அதில் ட்ரெயின் அப் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். பயிற்சி எடுத்திருக்காங்க, நிறைய நேரம் அதை எழுதி பார்த்துருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து என்ன ஆகுறாங்க, அந்த தேர்வு ஈஸின்னு சொல்ல முடியும். அதுக்காக தான் உங்களுக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு பயிற்சி தான் கொடுத்துருக்கோம். என்ன 2-3 டைம் எழுதுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? இதை நீங்கள் ஒரியாக நினைக்கக்கூடாது. இது உங்களுக்கு ஒரு பயிற்சி. அதனால் அடுத்த டைமு நம்மளுடைய பேப்பர் எல்லாமே 2ஆம் திருப்புதல் தேர்வுலேருந்தே எங்கே போகுது, அடுத்த வேறு பள்ளிக்கு போகுது. ஒரே பிளாக் இல்லை, வேறு பிளாக்கு கூட தேர்ந்தெடுத்து அங்கே கூட அனுப்பலாம். அங்கேருந்து வந்து இப்போதைக்கு இங்கே இதுக்குள்ளே அடுத்தது பப்ளிக் எக்ஸாம் தான் வேறு டிஸ்ட்ரிக் போகும். அதனால் நல்லா கொஞ்சம் கவனமாக எழுதுங்க. எழுதும்போது ஒரு பொண்ணு பார்த்துருக்கா, அடிச்சிட்டா எழுதி, அது தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படிங்கிறீங்க. ஆனால் அடித்தது பப்ளிக் எக்ஸாமில் அடிபட்டது தான். இது சரி நம்ம பிள்ளைங்க தானேன்ட்டு ரப்பரால் அழிச்சிட்டு கூட இவங்க திருத்தியிருக்காங்க போல இருக்கு. ஆனால் அந்த மாதிரி இருக்காமல் இது அடிச்சுட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு வேல்யூஷன் பண்ண மாட்டாங்கம்மா. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. 1 மார்க் 2 மார்க்கில் ஃபெயில், என்னால் 1 மார்க் கூட போட முடியலை அப்படின்னு சொல்கிறாங்க டீச்சர். உங்கள் பேப்பரை வாங்கி பார்த்தேன் நான். ஓகே, வாழ்த்துக்கள். அடுத்த எக்ஸாம் நல்லபடியாக எழுதணும். நேற்று இஸ்ரோவிலேருந்து நிறைய தகவல்கள் மாணவிகளுக்கு கிடச்சிருக்கு. மற்ற எல்லாருக்குமே போட்டு காட்டுறதுக்கு வீடியோ வாங்கியிருக்கோம். எல்லாருக்குமே கூடிய சீக்கிரம் போட்டு காட்டுவோம். இஸ்ரோனா விண்வெளி ஆய்வு மையம், விண்வெளி ஆராய்ச்சி நிலையங்களை பற்றி படிக்கிறது. அதில் வந்து கிட்டத்தட்ட பெர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு 40 லட்சம் ரூபாய் சம்பளம். அதில் ஜேஇ எக்ஸாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நல்லா ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டேன், எப்படி எங்கள் மாணவிகள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணாங்கன்னு கேட்டேன். நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க, நல்ல பதில் சொன்னாங்க. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு கிளாஸ். ஸ்மார்ட்டாக இல்லையான்னு தெரியும். நீங்கள் நம்ம எந்த நேரம் நம்ம ஸ்மார்ட்டாக இருந்துகிட்டே இருக்கோம். ஆனால் அந்த 3 மணி நேரம் தான் இவாலுவேட் பண்ணுறாங்க. மதிப்பீடு செய்கிறது அந்த 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்துக்குள்ள நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் உங்களை மதிப்பீடு செய்து உங்களுக்கு